வார்த்தை சொன்னார், காலையில எந்திரிக்கும் போது பயந்துட்டு எந்திரிக்கிறேன், செத்து எந்திரிக்கிறோம். ஏன்னு கேட்டா காலையில காட்டன் எத்தனை ரூபாய் ஏறி இருக்குன்னு தெரியாது. திருப்பூருக்குள்ள பாதி கம்பெனி முடிஞ்சு போச்சு. நாங்க நல்லா இருந்து திருப்பூர் கம்பெனி நல்லா இருக்கு முடியல. திருப்பூருக்குள்ள நீங்க இருக்கிறது அத்தனை டொமஸ்டிக் பண்ற அத்தனை சைனா ஃபேப்ரிக். நீங்க எந்த குடோன்ல போய் பார்த்தாலும் சரி சைனா ஃபேப்ரிக். இட்ஸ் நாட் பியூர் காட்டன். பியூர் காட்டன்ல 100% பாலியஸ்டர். உடம்புக்கு ரொம்ப கெடுதல் சார். ஆனால் இன்னைக்கு இன்னர் வேர் பாலிஸ்டர்ல தயாராகுது. என்ன ரேட்டுக்காக? அது முதல்ல சைனா டேரக்ட், இப்ப சைனா த்ரோ பங்களாதேஷ் வழியா உள்ள வந்துட்டு இருக்கு. ஏன்னா சைனால ரெஸ்ட்ரிக்ஷன் வரணும்னா அங்க கொடுத்தா அங்க இருந்து இங்க வர்றது. ஆமா. ஆனா 2700 ரூபாய் மினிமம் சார்ஜ் கட்டிட்டு இருந்தது இன்னைக்கு 18000 ரூபாய், 17887 ரூபாய் என்னமோ. எப்ப சார் இது வந்து உயர்ந்துச்சு? இப்ப ஒரு வருஷமா பக்கமா இருக்கு. அப்போது திமுக ஆட்சி வந்த பிறகு இது. ஆமா 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 ரீசெண்டா யோகியே வந்து கூப்பிட்டாரு ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன சௌகரியம் வேணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி, பில்டிங் ரெண்ட் கம்மி, இபி சார்ஜ் கம்மி. எனக்கு அது மட்டும் மிச்சமா போச்சு, லாபமே வேண்டியது. இங்க விற்கிற ரேட்டுக்கு எனக்கு இபி மிச்சமான போச்சு, எனக்கு சேஃபா இருக்கு. தொழிலாளி பிரச்சனை ரொம்ப அதிகம். வாழைக்காய் சீசன் இப்போ வாழைக்காய் விற்க போறாங்க. அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், அது பெருசத்துல சாயங்காலம் வண்டி விட்டு இறங்கும்போது வித் குவார்டர். ஓ, இது பேமெண்டோட சேர்த்து கொடுக்கணுமா? குவார்டர் ஃப்ரீ கிடைக்கல. லேபர் அதுக்கு அடிக்ட் ஆகும். இங்க லேபர் ப்ராப்ளம் இன்னொரு காரணம் வந்து மெயின் காரணம் 100 நாள் வேலை வாய்ப்பு. பட் அது வேலை இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த திட்டம். நாங்க வருஷம் பூரா வேலை கொடுக்கறோம், 100 நாள் மட்டும் இல்ல. நீங்க இது அழகா சொல்லுங்க. திருப்பூர் கோயம்புத்தூர்ல கம்பெனி வச்சிருக்கவங்க, மில்லு வச்சிருக்கவங்களுக்கு வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறது தயாரா இல்லை. சீரியஸா இது நடக்கும்? 100% சீரியஸ். சொல்லுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து தரேன். எனக்கு நடந்த அனுபவம். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. ஒரு காலத்தில் தமிழகத்தில் இந்த நூற்பாலை, இந்த ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரின்றது தமிழகத்தின் பெருமையாக இருந்தது. தமிழகத்துக்கு ஏகப்பட்ட வரி வருவாயை தேடித்தந்தது. இதை வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோவை பகுதியை அழைத்து கொண்டிருந்தார்கள். ஓவர பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படையாக சொல்கிறேன், குறிப்பாக திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த கடுமையான மின்கட்டண உயர்வால் இந்த ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி கடும் பாதிப்புகளை சந்தித்து வருகிறதுன்றது ஏற்கனவே நம்ம சவுக்கு மீடியாவில் ஒரு சில மில்லெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு நம்ம செய்திருக்கோம். இந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடந்து வரக்கூடிய நேரத்தில் இந்த ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெரும்பாலான வேட்பாளர்கள், அரசியல்வாதிகள் பெரிய அளவில் கவனம் செலுத்தவில்லை என்றே நான் பார்க்கிறேன். இந்த அடிப்படையில் இந்த ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை தெரிந்து கொள்வதற்காக எம்ஜி ஸ்பின்னிங் மில்லின் உரிமையாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார், நான் சொன்ன தொடக்கத்தில் பேசுனது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒரு பீரியட்ல இது பெருமை தமிழ்நாட்டுக்கு இல்லைங்களா? அண்டு அது போக வந்து மில்லு ஓனர் அப்படின்னு சொன்னாலே ஒரு காலத்தில் மிக பெருமையாக கருதப்படும். மில்லு வச்சிருக்காருப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம ஊரில். இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட விஷயங்களை சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே இந்த ஈரோடுக்கு கிழக்கு இடைத்தேர்தல் சமயத்தில் போய் நான் பார்த்தேன். ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முடியல சார் அப்படின்னாங்க. எனக்கு அங்கே நண்பர் ஒரு ஈரோட்டில் இருக்கிறார். அவர் வந்து, சங்கர் 3 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா லோனு சிக்கலாயிடும், அதனால நான் அந்த 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி லோனை கட்டுறதுக்கு மட்டும் சின்னதாக ப்ராப்பர்ட்டி நான் விற்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னோடது என்பி ஆச்சுன்னா அசிங்கம் எனக்கு சொசைட்டியில், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சிட்டேன். பல்லு கடிச்சு பெருமைக்கு நடத்திட்டு இருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சமாளிச்சுக்குவேன், எனக்கு சொத்து இருக்குது, என்னை நம்பி இவ்வளோ லேபரர்ஸ் இருக்காங்க, ஒரே நாள் அவங்களை நான் வீட்டுக்கு அனுப்பணும், எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. சார், ஃபஸ்ட்டு உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கள். இந்த மில்லு எப்போ, எம்ஜி ஸ்பின்னிங் மில் எப்போது தொடங்கினீர்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். 2012 ஆரம்பிச்சேங்க சார். நல்லா. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்க சார்? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்போ 1 கோடி ரூபாயில ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேயே லாபம் எடுத்து 2018-19 கிட்டத்தட்ட 5.25 லட்சம் ரூபாய், 5.25 கோடி இன்வெஸ்ட் பண்ணோம். 2012 தொடங்கி உங்களுக்கு லாபம் வரதுனால நீங்க மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. வெரி குட், வெரி குட். 2000 ஸ்பிண்டில் போட்டோம் சார். 8500 ஸ்பிண்டில் பண்ணோம். சரி. அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் வந்து பாத்தீங்களா, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஏற்றமே இல்லைங்க. இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அவர் இடத்த வித்து கட்டிக்கிட்டு, ஆனா ஒவ்வொரு மிஷினா வித்து தான் கட்டிட்டு இருந்தோம். இப்ப மிஷின் வாங்குறதுக்கே ஆள் இல்ல, எடைக்கு உடைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்ல, ஸ்கிராப் ஆயிடுச்சு. ஸ்கிராப்புக்கு ஆள் இல்ல, வாங்கல. அவ்வளவு வாங்கினது இருக்கு, சேல்ஸ் ஆகாம மொத்தமா கிடக்கு. அதுக்கான டிமாண்டும் போச்சு. கொரோனா ஆரம்பிக்குது. கொரோனா எல்லாருக்குமே தெரியும், உலகமே கஷ்டப்பட்டுச்சு, மட்டும் தனியா. கொரோனா முடிஞ்சு ஒரு 6 மாசம் ஃபுல் பீக்ல போச்சு சார். அப்படிங்களா? ஃபுல் பீக்ல போச்சு.
அருமையா போச்சு. ஆ. அதுக்கப்புறம் அடி ஆரம்பிச்சதுங்க. 2வது கொரோனாக்கு அப்புறம் டோட்டலா ஒன்லி மைனஸ். அதுக்கு மெயின் இபி. இபி தான் மிகப்பெரியது சார். 3 யூனிட் வச்சிருந்த ஒரு யூனிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த 2 யூனிட்டை காப்பாத்தினேன். ஒரு யூனிட்டை சேல்ஸ் பண்ணிட்டு அதை வந்த காசை எடுத்து இந்த 2 யூனிட் பேங்க்கு கட்டி இந்த 2 யூனிட்டை காப்பாத்தினேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 மாசம் ஆச்சு. அந்த குடோனுக்கு யூஸ் பண்ண முடியல, யாரும் வாடகைக்கும் வரல. ஆனா 2700 ரூபாய் மினிமம் சார்ஜ் கட்டிட்டு இருந்தது இன்னைக்கு 18,000 ரூபாய், 17,887 ரூபாய் என்னமோ. இது 2,500 இருந்து 18,000 சொச்சம் ஆகுதுன்னு சொல்றீங்க. இது எப்ப சார் இது வந்து உயர்ந்துச்சு? இப்ப ஒரு வருஷமா பக்கமா இருக்குங்க. அப்போ இது திமுக ஆட்சி வந்த பிறகு இது ரீசெண்டா எச்சு பண்ணாங்க சார். இபி சார்ஜ் எச்சு பண்ணாங்க. ஆமா, யூனிட் ரைஸ் எல்லாம் எனக்கு 6 ரூபாய் 35 பைசா இருந்தது, இன்னைக்கு 7 ரூபாய் 85 பைசா. யூனிட்க்கு 1 ரூபாய் ஜாஸ்தி. எனக்கு இது கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அதாவது என்னன்னா, மனிதனோட உடைன்றது இது அத்தியாவசியம் நமக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ எப்படி வந்து திடீர் நட்டம் ஆகுது? ஏன்னா உடை வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. உக்ரைன் போர் என்னால புரிஞ்சுக்க முடியுது, கிளாத்திங்கான டிமாண்ட் குறையுதுன்றது. பட் டொமஸ்டிக் கன்சம்ஷன் அப்படியே போயிடாது இல்லைங்களா சுத்தமா? சோ ஆடைக்கான தேவைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஏன் உங்களுக்கு இவ்வளவு மோசமான நஷ்டம் வருது? எனக்கு இந்த மில் இண்டஸ்ட்ரி பத்தி தெரியாது. இல்ல சார், ஒரு லேமேன் எனக்கு சொல்ற மாதிரி எனக்கு சொல்லுங்க. சரி, கோயம்புத்தூர்ங்கிறது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். ஒரு காலத்துல மில்ல இங்கதான் இருந்தது. 100% காட்டன்ல போயிட்டு இருந்தது. இப்ப காட்டன் இல்ல, வெளியே ஸ்டேட்ல இருந்தா வாங்குற, அதுவும் அபரிமிதமான ரேட்டு. அதுக்கப்புறம் இந்த பாலிஸ்டர் விஸ்கோஸ் எல்லாம் வந்தது, செயற்கை நூல். அதெல்லாம் இன்னைக்கு சைனாவில இருந்து பங்களாதேஷில இருந்து திருப்பூர்ல ஒரு குடோன்ல 20 கோடி 30 கோடி சைனா ஃபேப்ரிக்கே ஸ்டாக் இருக்கு. நம்மளோட 20 ரூபாய் கம்மியா தர்றாங்க. அப்ப இயல்பா அதை தான் வாங்குவாங்க. ஆமாங்க. ஆமா, என் தம்பி கம்பெனி வச்சிருக்கான், அவன் அதை தான் வாங்குறான். வேணுங்கிற கலர்ல கிடைக்கும். இன்னைக்கு திருப்பூருக்குள்ள பாதி கம்பெனி முடிஞ்சு போச்சுங்க. நாங்க நல்லா இருந்த திருப்பூர் கம்பெனி நல்லா இருந்திருக்கோம், முடியல. அவங்களும் முடிஞ்சு நாங்களும் இப்போ தோல்வி நோக்கி போயிட்டு இருக்கிறோங்க. அது வெகு சீக்கிரம் இல்லை, இன்னும் 2 வருஷம் இருந்ததுன்னா எனக்கு இது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, யாருக்கு விற்கிறதுன்னு தெரியல. உண்மையான நிலைமை அது. இந்த காட்டன் பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு சொல்லிட்டுங்களா? நம்ம முதல்வர் ஒரு வார்த்தை சொன்னார், காலையில எந்திரிக்கும் போது பயந்துட்டு எந்திரிக்கிறேன், செத்து எந்திரிக்கிறோம். ஏன்னு கேட்டா காலையில காட்டன் எத்தனை ரூபாய் ஏறி இருக்குன்னு தெரியாது. இது டெய்லி பிரைஸ், டெய்லி இப்போ டெய்லி நூல் எத்தனை ரூபாய் இறங்கி இருக்குன்னு தெரியாது. இது எப்படி சார் காட்டன் விலை ஏறுது நூல் விலை குறையுதுன்றது என்ன லாஜிக் புரியல சார். முதல்ல வந்து எப்படின்னாக்கா, இங்க நல்லா போயிட்டு இருக்கும் போது காட்டன் ரேட் ஏத்துவாங்க, நம்ம யான் ரேட் ஏத்துவோம், இதுதான் இருந்தது. இப்ப காட்டன் ரேட் ஒரு 10 ரூபாய் ஏத்திட்டாங்க. அடுத்த நாள் போராடி இங்க எனக்கு யான் வாங்குற கால் இல்லை. அப்ப நான் ஒரு 5 ரூபாய் மட்டும் எச்சு பண்ணலான்னு எச்சு பண்றோம். ஆனா அடுத்த நாள் காட்டன் 5 ரூபாய் ஏத்திட்டாங்க, அப்ப இன்னொரு 5 ரூபாய் ஏத்துன்னு ஏத்துறாங்க. எனக்கு ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க அதிக விலைக்கு காட்டன் வாங்கி கம்மி விலைக்கு நூலை விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறீங்க. லாபம் இருக்காது சார். அதுதான் லாஸ் தானே, மாசம் மாசம் தானே போகுது. இது என்ன சரி பண்ணணும்? எனக்கு இப்ப இந்த மார்க்கெட் எனக்கு புரியாதுன்றது. காட்டன் மார்க்கெட்டை கரெக்ட் பண்ணும் சார். முதல்ல எல்லாம் சார் 6 மாசத்துக்கு ஒரு ரேட் இருக்கும், டெய்லின்றது கிடையாது. டெய்லிங்கிறது இப்ப இந்த காட்டன் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டிங் உள்ள பூந்து தினந்தோறும், அதனால அது ஒரு சிக்கல். ஏன்னா இப்ப இந்த தானியங்கள்லாம் கூட மார்க்கெட் இந்த கமாடிட்டி ட்ரேடிங்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த தானியத்துக்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் கம்ப்யூட்டர்ல அங்க உட்காந்துக்கிட்டு இத்தனை டன் அத்தனை டன் வாங்கி வித்து அவன் ஆர்டிபிஷியலா ரேட்டை பிக்ஸ் பண்ணுவான்னு சொல்றாங்க. இது காட்டனுக்கு அப்படித்தான் டெய்லி மார்க்கெட் ஆயிப்போச்சு. சரி, அரசு தான் இதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சார், அரசு நினைச்ச செய்யல. முதல்ல இம்போர்ட்டை கட் பண்ணணும் சார். இருக்கு, அப்படி சொல்லுங்க, அதை சொல்லுங்க. இப்ப அரசு நினைச்சு சீனாவில இருந்து இந்த நூல் வரக்கூடாதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க டிமாண்ட் அதிகமாயிடும் இல்லீங்களா? இப்ப எனக்கு புரியுது. நான் கேட்டேன்ல உங்களுக்கு, நம்மளை விட அதிகமா அவங்க இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அது முதல்ல சைனா டேரக்ட், இப்ப சைனா த்ரோ பங்களாதேஷ் வழியே உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சைனால ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னா அங்க கூட அங்க இருந்து இங்க வர்றது. ஆமா, பங்களாதேஷ் இருந்து தரைமார்க்கமாவே. சரி, திருப்பூருக்குள்ள நீங்க இருக்கிறது அத்தனை டொமஸ்டிக் பண்ற அத்தனை சைனா ஃபேப்ரிக். நீங்க எந்த குடோன்ல போய் பார்த்தாலும் சரி சைனா ஃபேப்ரிக். இட்ஸ் நாட் பியூர் காட்டன். பியூர் காட்டன்ல 100% பாலியஸ்டர். அது உடம்புக்கும் கெடுதல் இல்லைங்களா? உடம்புக்கு ரொம்ப கெடுதல் சார், பயங்கர ஹீட்டு. ஆனால் இன்னைக்கு இன்னர் வேர் பாலிஸ்டர்ல தயாராகுது. என்ன ரேட்டுக்காக? இன்னும் ஜட்டி பாலிஸ்டர்ல போடுறாங்க. இந்த சூழ்நிலை வந்து திருப்பூர்ல விற்கிது. என்ன ரேட்டுக்காக? நான் இதை ஏற்கனவே எங்கள் அலுவலகத்துக்கு ஃபர்னிச்சர் வாங்குறதுக்காக போனேன். ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு போனப்போ அங்கே பூரா டப்பாவில் வந்து மேட் இன் தைவான்னு இருந்துச்சு. இது என்னங்க மேட் இன் தைவான் இருக்குது என்னான்ட்டு கேட்டால் அவர் ரொம்ப அழகாகவும் சொன்னார். சைனாலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் ஏதோ தடை விதிச்சிருக்கு.
சைனீஸ் என்ன பண்றாங்களா, தைவான்ல போய் ஃபேக்டரி ஆரம்பிச்சு அதே ப்ராடக்ட் தைவான்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னாங்க. இந்த சைனீஸ் ஆக்கிரமிப்புன்றது நல்லா தெரியுது. இப்ப அரசாங்கம் இப்ப இந்த நூல் மேட்டர் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா சைனால இருந்தே நேரடி பங்களாதேஷ் மூலமா வருது. அரசு இதை நினைச்சு தடுத்தாங்கன்னா காட்டனுக்கான தேவை மீண்டும் அதிகமாயிடும், நூல் விலையும் உயரும் இல்லைங்களா? உயரும். இப்போ எப்ப சார் வந்து இந்த டிஸ்ட்ரெஸ்ன்றது எப்ப ஆரம்பிக்குது? நீங்க சொன்னீங்க செகண்ட் வேவுக்கு பிறகு எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னீங்க. பட் மேனேஜபிளா இருந்துச்சு அப்போ இல்லைங்களா? மேனேஜபிளா இருந்துச்சு. இந்த பவர் டாரிஃப் முடிச்சு விட்டுருச்சா? பவர் தான் சார் எங்களுக்கு மெயின் லாஸ் பவர், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. மெயின் ஏன்னா எங்களை மாதிரி பெரிய மில்லுங்கெல்லாம் சோலார் விண்டு மில் அப்படி போயிட்டாங்க. ஹெச்டி கனெக்ஷன். இப்ப நாங்கெல்லாம் எல்டி கனெக்ஷன் சார். ஒரு காலத்துல ஹெச்டி கனெக்ஷன் வச்ச ஸ்ட்ரிக்ட் அதிகம் சொல்லி போட்டு எல்டி இல்லை 150 3 வாங்க பிரிச்சு போடுறது. ஆமா, ஆனா இன்னைக்கு பிரிச்சு மினிமம் சார்ஜ் 3க்கு 18,000 இது இந்த சார்ஜ் அதான் அந்த 2,500 இருந்து 18,000 சார். எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க சார் மிஸ்டர் பாலசுப்ரமணியம். இப்ப இந்த மாதிரி ஒரு கேவி சார்ஜ்னு ஒண்ணு அதிகரிச்சாங்கன்னா, ஏற்கனவே இந்த நூல் சிக்கல் நீங்க சொன்னீங்க, காட்டன் விலை அதிகம் நூல் விலை கம்மிட்டு இந்த சிக்கலை சொன்னீங்க. அரசு ஆக்சுவலி மானியம் கொடுத்து தானே உங்களை ஊக்குவிக்கணும் இல்லைங்களா? குறைந்தபட்சம் இந்த மின்கட்டணத்துல ஓரளவுக்கு ஒரு சலுகை கொடுக்கலாம், ஒரு கன்செஷன் ஏதாவது கொடுக்கலாம். ஏன் அரசு இதை எதுவுமே செய்யலன்னு நீங்கள் அரசிடம் எங்களுக்கு இந்த மாதிரி எங்க இண்டஸ்ட்ரியை நொடிச்சு போயிடும், நாங்க சட்ட சாத்திட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு நீங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்களா? நிறைய பண்ணணும். எங்க மில் அசோசியேஷன் மூலமாவே அது குரு சிறு தொழில் நிறைய பண்ணோம். கவர்மெண்ட் ஒன்னும் கண்டுக்கவே இல்லையே. ஒரு நாள் கூட வந்து என்னென்ன எங்க அசோசியேஷன்ல வந்து கேட்கலையே. எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்ப நாங்க நிறுத்தவும் முடியாது, ஓட்டவும் முடியாது. என்ன பண்ண முடியும்? வாழ்வா சாவா இதை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ இங்க ஏரியாவுக்குள்ள பார்த்தா ஒரு 7-8 மில் ஆல்ரெடி க்ளோஸ்டு. இப்ப 4 மில்லு சீல் வச்சாச்சு. எல்லாம் அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. இனிமேலும் கவர்மெண்ட் ஒன்றும் கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா அவுட், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது போக வந்து இந்த பகுதியில குறிப்பாக இந்த ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரியில வந்து லேபர் தொழிலாளிகள் பிரச்சனையும் இருக்கு, மேனுவல் லேபர் தொழிலாளி பிரச்சனை ரொம்ப அதிகம் இருக்கு. அந்த தொழிலாளிகள் சம்பந்தமா மாதிரி இப்ப சார் லோக்கல் பர்சன் எல்லாம் வந்தாங்கன்னா வாரத்தில் 4 நாள் தான் வேலைக்கு வர்றாங்க, 3 நாள் வர்றது இல்லை. எல்லாம் டாஸ்மாக் இருக்கு. அதான் சொன்னாங்க அந்த அவரு நான் டாஸ்மாக் உங்களுக்கு டைம் ஒவ்வொரு பக்கம் கூட்டு போறேன். உதாரணத்துக்கு வாழைக்காய் சீசன், இப்போ வாழைக்காய் விற்க போறாங்க, அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம். அது பெருசா தெரியல. சாயங்காலம் வண்டி விட்டு இறங்கும்போது வித் குவார்டர். இது பேமெண்டோட சேர்த்து கொடுக்கணுமா? குவார்டர் ஃப்ரீ, டீ காஃபி ஃப்ரீ, இது குவார்டர் ஃப்ரீ. வேலைக்கு வந்தாங்கன்னா டீ காஃபி கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், அது மாதிரி குவார்டர் ஃப்ரீ. அதே மாதிரி பெயிண்டர் போறான், என்கிட்ட இருந்த பசங்க போற பெயிண்டிங் போயிட்டாங்க. அவங்க அண்ணா காலைல 9:30 மணிக்கு போறேன்னா 5 மணிக்கு இறங்கியாச்சுன்னா 900 ரூபாய் சம்பளம்னா குவார்டர்னா ஒரு இன்சென்டிவ் மாதிரி இருக்கு அவனுக்கு. குவார்டர் கொடுத்தாரு. சோ இப்ப இந்த லேபரர்ஸ் வர்றவங்களுக்கு இது மாதிரி மது சப்ளை பண்றது இது நாம ஆயிட்டு வருது. மது வந்து சர்வ சாதாரணமாயி போச்சு, சாதாரணமாயி போச்சு. நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்தாங்கன்னா டீ காஃபி கொடுப்போம் இல்லைங்களா? டீ 2 வேளை டீன்னு சொல்லுவாங்க. நான் அந்த காலத்துல வீடு கட்டும்போது இந்த கொத்தனார் வரும்போது சொல்லுவாங்க 2 வேளை டீ சாப்பாடு போடணும் அப்படின்னாங்க. இப்ப அது போல மது வந்து இதோட பார்ட் ஆயிடுச்சு, கூலியோட ஒரு பகுதியா ஆயிடுச்சு. சோ இப்போ இது வந்த உடனே இப்ப இந்த தொழிலாளிகளே கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன செய்ய கேட்க ஆரம்பிச்சாங்க, குவார்டர் கொடுக்குறீங்களா? ஆமாங்க சார். ஏன் திருப்பூர்ல ஒருத்தர் விளம்பரமே கொடுத்தாரு, ஆள் தேவைன்னு போட்டு எங்க டீ எக்ஸ்போர்ட் அசோசியேஷன்ல கூப்பிட்டு வான் பண்ணாங்க. என்னன்னா, அதாவது 6 மணி வரைக்கும் கம்பெனில வேலை செஞ்சா 6 மணிக்கு மேல டீ டைம், டீ காசுன்னு ஒண்ணு கொடுப்போம். அவர் குவார்டர் தரப்படும் போட்டார். ஒரு கம்பெனி ஓனர் குவார்டர் ஃப்ரீயா தரப்படும். அந்த அளவுக்கு லேபர் கிடைக்கல. லேபர் அதுக்கு அடிக்ட் ஆனா. நீ சம்பளம் 500 ரூபாய்க்கு 300 ரூபாய் கொடுத்தா அவனுக்கு தெரியல, ஆனா ஒரு குவார்டர் கொடுக்கும். எங்களுக்கு டோர் டெலிவரி கொடுத்தாங்க சார். மது கொடுக்குறாங்க சார். லோக்கல் இங்க அன்னூர்ல நடந்தது, எங்க மில்லுக்கு நடந்தது. 2 குவார்டர் வாங்கினா டோர் டெலிவரி கொண்டு வந்து கொடுத்து காசு வாங்கிட்டு போனா. எப்படி போன் பண்ணி சொன்னா வந்துருங்க? போன் பண்ணி சொன்னா வந்துடும். இது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குங்க. இருக்கு. இப்ப இந்த ஒரு 3-4 மாசம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இல்ல. அது வரைக்கும் வந்து ஏன் லேபரே சொல்லுவான். அது எதுக்கு நான் போன் பண்ணி சொன்னா 2 குவார்டர் ஆர்டர் பண்ணியாச்சுன்னா டெலிவரி. அதுக்கு ஒரு குவார்டர் வாங்கினா ஒரு தண்ணி வாட்டர் பாக்கெட்டு, ஒரு டம்ளர், ஒரு எக் ஃப்ரீ, பாயில்டு எக் ஃப்ரீ. நான் உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா, இப்போ கடைக்கு போய் பக்கத்துல பாருக்கு போய் இதெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்ல, மொத்தமா பேக்கேஜா கொடுத்துடுறாங்க இல்லைங்களா? ஆமா. அப்ப அந்த மாதிரி வந்தாங்கன்னா நீங்க நைட்ல மில்லு ஓட்டுவீங்களா? நீங்க ஆமாங்க, நைட்ல 24 hours மில்லு ஓடுது இல்லீங்களா? இப்போ வந்து ஓட்டுறது இல்ல நைட்ல. இல்ல ஒருவேளை மில்லு ஓட்டுறீங்க, நாமளா 3 ஷிஃப்ட் சார், 8 hours ஒரு ஷிஃப்ட். அப்ப டோர் டெலிவரி பண்ணா எம்ப்ளாயிஸ் குடிச்சானா எப்படி வேலை செய்வான்? அப்படி அதான் உள்ள விழுந்துடுறான் சார், உள்ள விழுந்துருவான். அதான் ப்ராப்ளமே அதுதானே. அதுவும் உங்க தலையில தான் வீடியோ. ஆமா, நம்ம தான் பார்த்தோம். நம்ம லேபர் நம்ம தான் பார்த்தாகணும். இல்லைன்னா அடுத்த நாள் அத்தனை லேபர் அவன் கிளம்பிடுவானே.
இது இது இந்த பகுதிக்குன்னு அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பொறுப்பு அமைச்சர்கள் இருப்பாங்க, இந்த ஆட்சியில பொறுப்பு அமைச்சர்கள் இருப்பாங்க. அந்த அமைச்சர்கள் ஆட்சியாளர்களுக்கு வந்து திருப்பி வந்து இவங்க கிட்ட ஓட்டு கேட்கணுன்ற ஒரு அச்சம் கூட இவங்களுக்கு இல்லையா? நாளைக்கு வந்தீங்கன்னா நீங்க விரட்ட மாட்டீங்களா? நீங்க யோ எங்க தொழிலே நசிஞ்சு போச்சு, நீனா வந்து ஜாலியா ஓட்டு கேட்டு வரேன்னு கேட்பீங்களா? ஸோ இந்த இவங்க ஏன் இப்படி பாராமுகமாக இந்த அரசு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு உள்ளபடியே நான் சொல்றேன், மனசுக்கு படுறது என்னன்னா, ஓகே கடைசியில காசை விட்டா லோன் ஓட்டு வாங்கிடலாம், காசு கொடுத்தா ஓட்டு. ஏன்னா என் பசங்க போறாங்க சார், 1000 ரூபாய் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. எபவ் 50 இயர்ஸ் லேடிஸ் இருப்பாங்க, ஸ்வீப்பிங் எல்லாம் 1000 rupees கவர்மெண்ட் கொடுத்தது இல்லைங்களா? ஆமா, அதுக்காக 3000 ரூபாய் சம்பளத்தை தொலைச்சாங்க. அவங்களுக்கு அது பெருசா தெரியல. ஏன்னா 5 நாள் வரல, இங்க வேலைக்கு வரல, அங்க இன்னைக்கு டோக்கன் கொடுக்குற, நாளைக்கு டோக்கன் கொடுக்குற, அப்புறம் ஒரு நாள் டோக்கன் வாங்கிட்டு அது லைன்ல நின்று 5 நாள் சேலரி 2500 ரூபாய் போச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அந்த 1000 ரூபாய்க்காக. பட் என்னன்னா அந்த 1000 ரூபாய் இன்னைக்கு வந்துருன்னு 5 நாள் போயிடுச்சு. இப்ப இன்டைரக்டா அரசு வந்து இது போல உரிமை தொகைன்ற பேர்ல இவங்க உழைப்பாளிகளை சோம்பேறி ஆக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு ஒரு தொழிலதிபர் ஒருவரை அதே மாதிரி இங்க லேபர் ப்ராப்ளம் இன்னொரு காரணம் வந்து மெயின் காரணம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். பட் அது வேலை இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த திட்டம் இல்லைங்களா? அது நாங்க வருஷம் பூரா வேலை கொடுக்குறோம். 100 நாள் மட்டும் இல்ல, வருஷம் பூரா வேலை. அண்ட் இன்னொன்னும் நான் இந்த மில் விவகாரம் பற்றி கேள்விப்பட்டேன். இங்க இந்த குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் ஜவுளி தொழிலுக்கென்று தனி மின் கட்டணம், ஒரு தனி ஸ்லாப், இது போக வந்து அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. தமிழகத்திலிருந்து திருப்பூர், கோவை போன்ற பகுதிகளில் இருந்து நிறைய பேர் இங்க சரிப்பட்டு வராதுன்னு போயிட்டாங்க. புதிய மில்களை அங்க போய் தொடங்குறாங்க, அவங்க வரவேற்கிறாங்க அந்த மாநில அரசு சொல்றாங்க. அது எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். யோகியே வந்து கூப்பிட்டு சொன்னாங்கல்ல, யூபியில் ஆரம்பிக்கும், உங்களுக்கு என்ன சௌகரியம் வேணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி, பில்டிங் ரெண்ட் கம்மி, இபி சார்ஜ் கம்மி. எனக்கு அது மட்டும் மிச்சமா போச்சு, லாபமே வேண்டியதில்லை. இங்க விற்கிற ரேட்டுக்கு எனக்கு இபி மிச்சமான போச்சு, எனக்கு சேஃபா இருப்பேன், சமாளிச்சிடலாம், சமாளிக்கலாம். எனக்கு 4 யூனிட் தேவைப்படும் சார் 1 கிலோ ஏனுக்கு. இதுல 6 ரூபாய் மிச்சம் இல்லை எனக்கு. போதும் 6 ரூபாய் தினம் 1800 2000 கிலோ எடுத்தேன்னா போதுமே. தினம் மாசம் 3 லட்சம் ரூபாய் லாபம் மட்டும் தனியாக எடுத்துடலாம். இதுல மிச்சம் பண்ணா மட்டும் போதும், எனக்கு லாபம் மிச்சம் விற்க வேண்டியது இல்லை. சார், மிஸ்டர் பாலசுப்ரமணியம், இது வந்து நீங்க இப்ப சொல்றதெல்லாம் பார்த்தா ஆல்மோஸ்ட் த என்டையர் செக்டார் இஸ் அண்டர் டிஸ்ட்ரெஸ். ஆமா, கரெக்ட்டுங்களா? ஸ்பின்னிங் டெக்ஸ்டைல் செக்டாரே அண்டர் டிஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ சில பேர் முடிஞ்சவங்க போய் குஜராத், மகாராஷ்டிரால ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா, மீதி உள்ளவங்க கடனை கட்ட முடியாம எனக்கு உடுப்பு ஆள உடுப்பான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள் இல்லைங்களா? இது ஒரு பெரிய சோசியல் கிரைசிஸா இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க இதை பத்தி? இல்ல சார், மாறுறதுக்கான எனக்கு இனி மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன தெரியுமா சார், இப்ப இங்க இருக்கிறவன் அங்க கொண்டு போய் பிசினஸ் ஆரம்பிக்கிறான், ஓகேங்களா? இப்ப ஆல்ரெடி நம்ம ஆள் இல்லாம நார்த் இந்தியன்ஸ் கொண்டு வந்து எல்லாம் பழக்கி வச்சிருக்கோம். நான் குஜராத்ல யூனிட் ஆரம்பிச்சேன்னு இங்க வர வேண்டிய ஆள் அங்க தடுத்து நிறுத்தி அவனுக்கு அங்க வேலை கொடுத்து தமிழ்நாட்டுக்கு போற சம்பளம் கம்மி சார். அங்க கொடுக்கும்போது சம்பளம் கம்மி. சோ இங்க லேபரா அங்க இருந்து வந்து வேலை செய்தாலும் கூலியும் அதிகம் உங்களுக்கு. அதிகம். இங்க சாப்பாடு போட்டு தர்றோம், கம்ப்ளீட்டா ரூம் கொடுத்து அகாமடேஷன் ஃப்ரீ, ஃபுட்டு 3 வேலை ஃப்ரீ. அங்க போயாச்சுன்னா அதெல்லாம் கிடையாது. லோக்கல் ஆளு வந்து நம்ம இங்க இருந்து பழக்கி கொண்டு போய் இருக்குமே. அதுவும் அந்த வேலைக்கு ட்ரெயினும் ஆகி போறாங்க, ட்ரெயின் ஆகி போறாங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் டிஸ்ட்ரெஸ் ஆகி ஷட் டவுன் ஆச்சுன்னா ஆல் செட் அண்ட் டன் இந்த ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி ஒரு கணிசமான வரி வருவாயை அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசுக்கும் சரி, மாநில அரசுக்கும் சரி, கணிசமான வரியை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது போச்சுன்னா கவர்மெண்டோட ரெவென்யூவும் பெரிய அளவுல டெபிசிட் ஆகும், மிகப்பெரிய அளவுல பாதிக்கும், மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். ஒன்றும் வேண்டாம் சார், இப்போ எங்கிட்ட வந்து 50 பேர் வேலை செய்யறாங்க, ஒரு ஆள் 15000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அவனுக்கு சாப்பாடு இருந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ. அவன் அந்த 15000 ரூபாய் மாசம் வாங்குற சம்பளத்தில் 5 பைசா கூட இங்க செலவு பண்றதுல 5 பைசா கோயிங் டு குஜராத் ஆர் யூபி ஆர் சம் நார்தன் ஸ்டேட்ஸ். அப்ப தமிழ்நாடு மணி தானே போகுது. ஆமா, அப்புறம் இது இப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு இப்போ அவங்க நார்த் இந்தியன் விட்டு ஆளே கிடையாது சார். இப்போ உள்ள எனக்கு இப்போ 30 பேர் வேலை செய்யறாங்கன்னா 5 பேர் லோக்கல் ஆளுங்க, தமிழ் 25 பேர் அவன் வேலை செய்வான். ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு அர்ஜென்ட் 10 மணி வரைக்கும் செய்யறான்னா இந்திக்கார செய்யறான், இல்ல காலைல 6 மணிக்கு வந்துடுறா ராஜான்னா வருவான். பட் லோக்கல் ஆளுக்கு வர்றதில்லை சார். இப்போ மிஸ்டர் பாலசுப்ரமணியம், இப்போ தேர்தல் வருது, இங்க எல்லா வேட்பாளர்களும் பல்வேறு வாக்குறுதிகளோடு வருவாங்க. ஆஸ் அ மெம்பர் ஆஃப் ஸ்பின்னிங் இந்த செக்டார் அண்ட் இண்டஸ்ட்ரி, நீங்க இந்த வேட்பாளர்களுக்கு, அரசுக்கு, வேட்பாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த ஸ்பின்னிங் செக்டாரை சேவ் பண்றதுக்கு வாட் தே ஷுட் டு, குறிப்பா தமிழக அரசுக்காகட்டும் எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணணும்?
சேவ் பண்ணணும் நானும் விரும்புறேன். ஏன்னா அந்த ஒரு நல்ல செக்டர் மூடிட்டு போட்டாங்கன்னா நமக்கு தாங்க இழப்பு. என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? நம்பர் 1 இபி சார். சொல்லுங்க. இபி மட்டும் கன்சிடர் பண்ணி கொடுத்தாங்கன்னால் இந்த தொழிலை வந்து காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா திருப்பூர் இந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூருங்கிறது அழிஞ்சிரும். முடிஞ்சது ஏன் முடிஞ்சிச்சு? இப்போ ஆல்ரெடி பாதி முடிஞ்சிச்சு. எல்லாமே மில்ல போற டவுனுக்குள்ள அத்தனை மில் இருந்ததுங்களே, எல்லா மில்லும் வித்து போற இது அபார்ட்மெண்ட் கட்டிட்டான். சோ அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் வேல்யூவாவது கிடைக்கும்னு நினைச்சிருவாங்க இல்லையா? ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு, ஆமா, அதை வித்துட்டு பிளாட்டுக்கு போட்டு கட்டாவது காசு கிடைக்கும், ஆளை விடுப்பா சாமி நான் கடன் அடைச்சிடறேன்ற லெவல் போயிடும். என்ன பண்ணணும்? இபி ஃபர்ஸ்ட் சார். இபி ஃபர்ஸ்ட் சார். ரெண்டாவது வந்து காட்டன் ரேட்டை வந்து இப்போ இந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதோட ரோல் என்ன சார்? காட்டன் கார்பரேஷன் இந்தியா வந்து ஒரு காலத்துல ரொம்ப ஃபேவரா இருந்தது, நம்ம பர்ச்சேஸ் பண்றது அங்க ஈஸியா இருந்தது. பட் இப்போவுமே விவசாயிகள் வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கிற போது அவங்க குறிப்பிட்ட ரேட்டை வச்சு வாங்க வேண்டியது இருக்கு. அதுல இந்த மீடியா ஏஜென்சி புரோக்கர்ஸ் இருக்காங்க. இப்போ சிசிஐ போய் ரேட்டு நிர்ணயம் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இங்க இப்போ 66,000 ரூபாய் இருக்கு, நீ சிசிஐ போய் 50,000 ரூபாய்க்கு வாங்க, இல்லை 60,000 ரூபாய்க்கு வாங்க நிர்ணயம் அவன் கொடுக்க மாட்டானே, கொடுக்க மாட்டேங்கிறானே. இந்த ஆவினுக்கு கூட்டுறவு சங்கங்கள் பால் கொள்முதல் செய்து ஆவினுக்கு கொடுக்காம பிரைவேட்டுக்கு அன்னைக்கு சாயங்காலமே துட்டு வரும்னு சொல்லிட்டு அங்க கொடுக்குறாங்க. ஆவினுக்கு இன்னைக்கு ஷார்டேஜ் ஆகுது இல்லைங்களா? இது மாதிரி சிசிஐக்கு காட்டன் ப்ரொக்யூர்மெண்ட்ல சிக்கல் இருக்கு. சிக்கல். ஸோ அவங்களால ஒரு 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 மாடரேட் ரேட்டு, எல்லாருக்கும் லாபம் தரக்கூடிய ரேட்டு அவங்களாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா காட்டன் அவங்களுக்கு கிடைக்கல, தொழிலாளி அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அது ப்ராப்ளம். தமிழ்நாடு அரசு காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா போல ஒரு பொதுத்துறை ஒரு பப்ளிக் செக்டர் பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு ஒரு லாங் டேர்ம், நான் உடனே சொல்ல நாளைக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு என்ன சொல்ல, ஒரு கமிட்டியை போட்டு இது என்ன பண்ணலாம் இந்த டிஸ்ட்ரெஸ் சரி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு தமிழக அரசு இது மாதிரி பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? முடியுமான்னு கேட்கிறேன். முடியும். நினைச்சா முடியும். லாங் டேர்ம் உடனே முடியாது. அத நானா தான் சொல்றேன். நான் போட்டு ஒரு செக்டாரை சேவ் பண்ணனும்னா ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணணும் இல்லீங்களா? அது மாதிரி பவர்லூம்கள்ல இபி சப்சிடி கொடுத்தாங்க. அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் ஊக்குவிச்சு காட்டன் ரேட்டையும் ஓரளவுக்கு நிறுத்தினால் கண்டிப்பா சாத்தியம் உண்டு. கண்டிப்பா. இந்த மாதிரி சஜஷன்ஸ் நீங்க உங்களோட பிரதிநிதிகள் போய் கவர்மெண்ட் கிட்ட பிட்ச் பண்ணிருக்காங்களா? இது மாதிரி பண்ணுங்க, பேசிருக்காங்க, சஜஷன் கொடுத்த மாதிரி தனி கொண்டு வந்து பண்ணணும்ல. பட் எங்களுக்கு இபில இதுக்கு வேணும்னு சொல்லி பல தடவை தான் பேசியாச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்ல தமிழக அரசு கிட்ட இருந்து? இல்ல எந்த ஒண்ணுமே இல்ல. உள்ளபடியே மனசு வருத்தமா தான் இருக்கு. நான் பாக்குறேன் இந்த செக்டர் போச்சு. அது ஆனா ஒரு சிஎம் ஃபோன் பண்ணி நீங்கள் நலமானு ஃபோன் பண்றாருன்னு நீங்க ஸ்கீம் கொண்டு வரும்போது பார்க்கும்போது எனக்குலாம் உண்மையில நான் மெட்ராஸ் இருக்கும்போதே நினைச்சேன், நான் ஊரே கஷ்டப்பட்டு ஒரு ஃபோன் பண்ணி நலமான. ஒரு காலத்துல ஜே இருந்தது சார், திருப்பூர் கோயம்புத்தூர். இன்னைக்கு கடனாளிகள் தான் அதிகமா இருக்காங்க. எல்லாரும் இழந்தது வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. மற்ற பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாங்க, லாஸ் கம்மியா வருது. இது அப்படி இல்லை, க்ளோஸ் பண்ணாலும் பெரிய லாஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. க்ளோஸ் பண்ணா அட்டன் டைம்ல 100 பேரும் விற்க போனான்னா வாங்குறக்கு ஆள் இல்லை. எத்தனை பெரிய யூனிட் இல்லைங்க. அன்னூர்லாம் பார்த்தா 60 கோடி ரூபாய் யூனிட் 20 கோடிக்கு வாங்குறக்கு ஆள் இல்லை. 60 கோடி ரூபாய் யூனிட் லேண்டோட 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங். அவங்க கேட்குற 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் என்ன பண்றது? கிரிக்கெட் தான் விளையாட முடியல. மறுபடியும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆளுங்க இல்லை. இப்ப இந்த ஒரு காலத்துல மில்லு ஓனர்னு இருந்த இந்த ஸ்டேட்டஸும் போச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, நீங்க இது அழகா சொல்லுங்க. திருப்பூர் கோயம்புத்தூர்ல கம்பெனி வச்சிருக்கிறவங்க, மில்லு வச்சிருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. நீங்க சொல்றது பெரிய சீரியஸ் ஆச்சு. இது 100% சீரியஸ். சொல்லுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து தரேன். 100% சீரியஸ். பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. கம்பெனி இல்ல, திருப்ப மில்லு வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, மில்லுக்காரங்க நாங்க பொண்ணு கொடுக்கறது இல்லை. எனக்கு நடந்த அனுபவம், கொடுக்கறது இல்லை. அவ அவ்வளவு தூரம் வந்து டெக்ஸ்டைல் இது வந்து பாதிச்சிருக்கு. அவ்வளவு அவங்க சொல்றது தப்பு இல்லைங்க. எந்த நேரத்துல லாஸ் எப்படி வருங்கிறது தெரியல. சொல்றத பார்த்தா ரெக்கவரிக்கு கண்ணுகிட்ட தூரம் வரைக்கும் ஒரு சொல்யூஷன் இல்ல. இந்த 3 வருஷமா எதிர்பார்த்தேன், இந்த மாசம் வந்துரும், அடுத்த மாசம் வந்துரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு. இப்போ என்ன எதிர்பார்த்து போயிட்டு இருக்கோம்னா, இந்த மாதிரி பங்களாதேஷோட ஒப்பந்தம் முடியுது இல்லைங்களா? இந்த வருஷம் கடைசியில முடியுது. அது முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இப்ப அது பொய்யாகுது. ஏங்க சார்? ஏன்னா 2027 வரைக்கும் தேவையான ஃபேப்ரிக் அவன் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இந்தியாவுக்குள்ள வந்துட்டு ஸ்டாக் ஏத்திட்டு இருக்கான். அது பயமா இருக்கு. நேற்றுக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஒண்ணும் இல்லை, இந்த எங்க மேல ஒரு குடோன்ல 60,000 ஸ்கொயர் ஃபீட் 60,000 ஸ்கொயர் ஃபுல்லா சைனா ஃபேப்ரிக் இருக்கு. ஒரு 30-40 கோடி ரூபாய்க்கு இருக்கும். அது தீர்ற வரைக்கும் அவங்க ஓட்டிட்டே இருப்பாங்க. அப்போ அது என்ன 40 கோடிக்கு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா எப்போ தீர்றது? நம்ம தாங்க முடியாது. அது வரைக்கும் மூச்சை பிடிச்சி நிக்க முடியாது. அதே மாதிரி டொமஸ்டிக் அப்படித்தான் முடிஞ்சே போச்சுங்க. உள்நாட்டு வணிகம் இருந்து இல்லைங்களா, கார்மெண்ட்ஸ், அது சுத்தமா முடிஞ்சு போச்சு. நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லா இங்கதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. நிறைய மில்லுகள் அதுக்காக ஓடிச்சுங்க. நல்ல காட்டன் மட்டும் போகும்.
இன்னைக்கு அது நார்த் இந்தியன் வந்து இங்க வாங்கிட்டு போயிட்டு இருந்தான். நம்ம ஆள் இல்லாம நார்த் இந்தியன் கொண்டு வந்து இங்க பழக்கி விட்டோம். இப்ப அவன் ஓன கம்பெனி, அவன் மேனுஃபேக்சரிங் போயிட்டான். சார் அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க சார். இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து அங்க எடுத்துட்டு போறதுக்கு வண்டி சத்தம், கூலி, போக்குவரத்து கூலி என்ன அது மிச்சம் தானே அவனுக்கு. ஆமாங்க, 2000 கிலோமீட்டர் இருக்கும். ஆமா. ஏன் அவன் டீசல் செலவு பண்ணா? போயிடுச்சு. நமக்கு இப்போ பாதிப்பு நமக்கு தானே, அவனை தப்பே சொல்ல முடியாது. இது அப்படியா? யார் நம்ம வாங்குவோமா? இங்க பக்கத்துல கிடைக்கும் போது போய் 2000 கிலோமீட்டர் தள்ளி நான் வாங்குறேன்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு நம்ம மட்டும் என்ன காட்டனியா பண்ணி தர்றான். ரொம்ப நன்றி மிஸ்டர் பாலசுப்ரமணியம். இட் இஸ் a வெரி சேட் சிச்சுவேஷன். அவங்களோட என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. இல்ல உங்க வருத்தங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். எனக்கும் வந்து இந்த செக்டாரை, இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணுன்றது தான் நோக்கம். அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து பொதுமக்களின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த ஏரியால இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் நீங்க படுற கஷ்டம் என்னன்ட்டு. இப்ப என்னை போல சென்னையில் இருக்கக்கூடியவர்களோ மற்ற பகுதி மக்களுக்கோ ஒரு செக்டாரே அழியுது. இனி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோவை அழைக்கப்பட மாட்டாது அப்படின்றது தெரியாம இருக்கிறாங்க. ஆட்சியாளர்களுக்கு உரைக்கிற மாதிரியாவது இது போய் சேரட்டும்ன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட பேசியதற்கு நன்றி மிஸ்டர் பாலசுப்ரமணியம்.